விஜய் டிவில பல வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் நீயா நானா. இதை கோபிநாத் தொகுத்து வழங்கிட்டு வர்றாரு. இந்த சூழல்ல சமீபத்துல மும்மொழி கொள்கை பற்றி ஒரு விவாதம் நடாத்தப்பட்டது. இதற்கான ப்ரோமோவும் வெளியான நிலையில ஒரு சில அரசியல் அழுத்தங்களால அந்த எபிசோட் வெளியாகாமலே போயிருச்சு. ஏன் இதை ஒளிபரப்பு செய்யல அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பல ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல திரைப்பட நட்சத்திரங்கள் நீயா நானா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுல பேசிய ஒருத்தர் இல்லாத ஜாதி பிரச்சனையை பல திரைப்பட நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் சினிமால காட்டிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதன் மூலமாக மக்களை தவறாக வழிநடத்துறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு குற்றத்தை சுமத்தி இருந்தாரு. இந்த நிலையில பாரஞ்சித் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போது இதை கடுமையாக கண்டித்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீயா நானா நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒருத்தர் தமிழ் சினிமால நசுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 6 வருடங்களாகத்தான் நாங்க சினிமால படம் எடுத்துட்டு இருக்கோம். மேலும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவர் பேசியிருந்தாரு. இதை நீயா நானா நிகழ்ச்சியில அதை அப்படியே ஒளிபரப்பு செய்திருக்காங்க. அதை எடிட் செய்யணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அக்கறை கூட அவங்களுக்கு இல்லையா? நாங்க மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்கல அப்படின்னா இவங்க எல்லாம் புரட்சியாளர்களாக மாறிடுவாங்க. உங்களை நாங்க தான் வாழ வைத்தோம், உணவளித்தோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை அடிமையாகவே வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் ரொம்பவே காண்டாகி பேசியிருந்தாரு. ஈவன் கோபிநாத் கூட இதை கேட்க கூடாது அப்படின்ற மாதிரியும் பாரஞ்சித்துடைய ரசிகர்கள் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் பாரஞ்சித் அண்ட் கோ மேல நிறையவே இருக்கு. தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாக்கு பின்னாடி போனதுக்கான காரணமே பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் தான். இவங்க தான் ரசிகர்களோட மைண்டே குழப்பி வச்சுட்டாங்க. அதாவது படம் பார்க்க போனா என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிட்டு வரணும் அப்படின்னு இல்லாம அந்த படம் உங்களுக்கு கருத்து சொல்லணும், அந்த கருத்து மூலமாக 4 பேரோட நாங்க பஞ்சாயத்து இழுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பாரஞ்சித் போன்றவர்கள் அவங்களுடைய படங்கள்ல விதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில பாரஞ்சித் இப்ப நீயா நானா அந்த எபிசோடுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சோ இதுல யார் மேல தப்பு? ரஞ்சித் சொன்னது சரியா இல்ல அந்த நிகழ்ச்சியில பேசின அந்த பிரபலம் பேசினது சரியா? கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.